விநாயக மாமா இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா, எப்பயும் போல வழக்கமா ஆன்லைன்ல சர்ஃப் பண்ணும்போது ஒரு சில வரிகள் என்னோட மனதை அப்படியே பிரண்டி எடுத்துருச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே தள்ளி விட்டுட்டு போலாம் முடியவே இல்லை. கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் பகிரணும் அப்படின்னு நினைச்சேன். இதோ அந்த பதிவு. சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஆகிய இந்த மூன்றும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாதவையாகும். சமத்துவம் இல்லாத சுதந்திரம் பல பேர் மீது ஒரு சிலர் ஆதிக்கம் செலுத்திட வழி செய்யும். இந்த வரிகளை கேட்கும் போதே எவ்வளவு கிளர்ச்சியா, எவ்வளவு எழுச்சியா, நம்மள அப்படியே பயங்கரமா ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்குல்ல. அப்சல்யூட்லி. அண்ட் தே பிலாங்ஸ் டு அ கம்பெனி கால்டு நிகர் கலைக்கூடம். என்ன ஒரு அழகான தமிழ் இல்ல. தமிழ் பேரு. They are doing extraordinary work which you can't even imagine. I'm all talking about a பறை கலைஞர்கள். கோயம்புத்தூர்ல இந்த கலையை ஏன் எல்லாரும் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இளைஞர்கள் படையெடுத்து வந்த ஒரு அமைப்பு தான் நிகர் கலைக்கூடம். அவங்களோட எஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஒரு ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒரு பர்டிகுலர் திங்காக பேசுறீங்க, அந்த மாதிரி விஷயத்தை செய்யாதீங்க. இட்ஸ் நாட் ஆல் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் ஆல் அபவுட் அ சமத்துவம். எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டுமே வச்சு வாங்க எல்லாரும் பழகலான்ற மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இங்க பறை கத்துக்கலாம். It is not only about learning a music, it's all about சமத்துவம், humanities, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. இந்த மாதிரி பல விஷயங்களை பேசக்கூடிய இந்த 3 இளைஞர்களோட ஒரு பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க எல்லாரோடய பகிரணும்னு நினைச்சேன். If you want to know more about them, do ping them and just check out this page called நிகர் கலைக்கூடம். Thank you. ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க உயர்ந்தெட்டும் எங்கள் ஓர் பறை முழக்கம்.